ஃபர்ஸ்ட் சக்தி டிவி பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள். வணக்கம், இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரதான செய்திகளின் இன்றைய தலைப்புச் செய்திகள். காலநிலை மாற்றத்தினால் நாட்டின் பல பாகங்களையும் சேர்ந்த மக்கள் சிரமத்தில். நீரின்மையால் 50,000 ஹெக்டேர் வேளாண்மை பாதிப்பு. குற்றவாளிகளை பாதுகாப்பதன் ஊடாக நாட்டில் சட்டமும் சமாதானமும் பாதிக்கப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவிப்பு. உலகக்கிண்ண கால்பந்தாட்ட தொடரில் ஜெர்மனியை இறுதிப் போட்டியில் எதிர்த்தாடும் வாய்ப்பை அர்ஜென்டினா பெற்றுக் கொண்டுள்ளது. இவை உள்ளிட்ட மேலும் பிரதான செய்திகளுடன் சந்திரிகா மற்றும் கிருஷாந்த் ராஜ். நன்றி திரிஷானம். வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பல பிரதேசங்களில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. பல பிரதேசங்களில் அதிக அளவில் மழை பெய்கின்ற அதேவேளை சில பிரதேசங்களில் வறட்சியான ஒரு காலநிலையும் நிலவுகின்றது. வறட்சியின் காரணமாக நாட்டின் பல பிரதேசங்களிலும் பாரிய அளவில் நீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் நாட்டின் பல பிரதேசங்களிலும் குடிநீருக்கு பாரிய அளவில் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் விவசாய நிலங்களும் பாதிக்கப்பட்டுள்ளதனை மாவட்ட ரீதியில் எமது பிராந்திய செய்தியாளர்கள் மேற்கொண்ட ஆய்வில் காணக்கூடியதாக உள்ளது. அம்பாறை, மொனராகலை மற்றும் ஹம்பாந்தோட்டை உட்பட பல மாவட்டங்களில் இந்த காலநிலை பாரிய அளவில் தாக்கம் செலுத்தியுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீர் முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது. அம்பாறை மாவட்டத்தில் தற்போது காணப்படும் வறட்சியின் காரணமாக சேனநாயக்க சமுத்திரத்தில் நீர்மட்டம் குறைவடைந்துள்ளதாக அம்பாறை வலய நீர்ப்பாசன பொறியியலாளர் டி துட்டுபகே தெரிவிக்கிறார். அதேபோன்று சாகம நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டமும் குறைவடைந்து வருகிறது. இதன் காரணமாக எதிர்வரும் நாட்களில் திருக்கோவில் பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட கிராமங்களில் பாரிய அளவில் நீர் தட்டுப்பாடு ஏற்படலாம். நிலவும் வறட்சியுடனான காலநிலை காரணமாக விலங்குகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. இதேவேளை ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் சிப்பிக்குளம் வாவி முழு அளவில் வற்றி போயுள்ளதனை காணக்கூடியதாக இருந்தது. பந்தகிரிய வாவியின் நீர்மட்டம் குறைவடைந்து வரும் நிலையில் இதன் துணை வாவிகளான ஜுல்கமோ வாவி மற்றும் புதிய ஜுல்கமோ வாவி உட்பட சில வாவிகளுக்கு நீர்வளங்கள் இடைநிறுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக நிக்கையன, பதக்வெவ, மீகஸ்வெவ மற்றும் கந்துருகஸ்வெவ ஆகிய பிரதேசங்களில் வாழும் மக்கள் பாரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். குருநகல் மாவட்டத்தில் பத்தலகுட நீர்த்தேக்கத்தில் நீர்மட்டம் குறைவடைந்துள்ளது. பொலனர்வை மாவட்டத்தில் கவுடுல நீர்த்தேக்கம் மற்றும் திருகோணமலை மாவட்டத்தில் கந்தலாய் குளத்திலும் குறைந்த மட்டத்திலேயே நீர் உள்ளது. அதேபோன்று அம்பாறை, மொனராகலை மற்றும் ஹம்பாந்தோட்டை ஆகிய மாவட்டங்களின் பயிர் செய்கை பாதிக்கப்படலாம். ஆகவே கிடைக்கும் நீரை வீணடிக்காது பயன்படுத்தி நீர்த்தேக்கங்களின் நீரை பாதுகாக்க செயற்பட வேண்டும். இந்த நிலை தொடர்ந்தால் குடிநீருக்கு தட்டுப்பாடு ஏற்படும். தற்போது காணப்படும் வறட்சியான காலநிலை காரணமாக ஏற்படக்கூடிய குடிநீர் பிரச்சினை மற்றும் ஏனைய பிரச்சனைகளை அவதானத்திற்கொண்டு தேவையான நிதி ஒதுக்கீடுகளை மாவட்ட அலுவலகம் ஊடாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் ஒதுக்கியுள்ளது. அதேபோன்று நீர் தாங்கிகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மாவட்ட அலுவலகம் ஊடாக அனைத்து ஏற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. நேற்றிரவு முதல் ஹட்டன் பிரதேசத்தில் பெய்து வரும் கடும் மழை காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஹட்டன் மற்றும் நுவரெலியா பிரதான வீதியில் கொட்டகலை பகுதியில் மரம் ஒன்று முறிந்து விழுந்துள்ளமையினால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று பாணந்துறை மற்றும் பல்லேமுள்ள ஊடாக வீசிய கடும் காற்றினால் 8 வீடுகள் சேதமடைந்துள்ளன. சம்பவத்தில் ஏற்பட்டுள்ள சேத விவரங்கள் தொடர்பில் ஆராய்வதற்கு விசேட குழு ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. போதுமான அளவு நீர் கிடைக்காமையினால் இம்முறை சிறுபோகத்தில் பயிரிடப்பட வேண்டிய 50,000 ஹெக்டேர் வயல் நிலங்கள் அழிவடைந்துள்ளதாக விவசாய அமைச்சு தெரிவிக்கின்றது. இதன் காரணமாக இந்த போகத்தின் போது 40% அறுவடை கிடைக்கும் என அமைச்சின் செயலாளர் RMDP மீகஸ்முல்ல தெரிவிக்கின்றார். நாட்டின் பல பகுதிகளில் நிலவும் வறட்சி காரணமாக அம்பாறை, பொலனர்வை, மொனராகலை, ஹம்பாந்தோட்டை ஆகிய பல மாகாணங்களில் வயல் நிலங்கள் அழிவடைந்துள்ளதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த பயிர், மாடு, கால்நடை எல்லாம் சாகிறதும் பெரிய ஒரு மோசமான நிலைமையில் எல்லாமே மனுஷனும் இன்றைக்கு நாளைக்கு சொல்லி மோசம் போற நிலைமையில்தான் மனுஷனுக்கு அப்படி வெக்கையும் பயிர் பச்சைகள் மிகவும் நாசகரமாக போய்கொண்டிருக்கின்றது, கருவி போயிருக்கின்றது. இங்க உள்ள மக்களுக்கு நோய் நொடிகள்
காய்ச்சல்கள் போன்ற நோய்கள் மிகவும் வயிற்றோட்டங்கள் மிகவும் அதிகரித்துக் கொண்டிருக்கு. இதேவேளை தொடர்ந்தும் நிலவும் வறட்சி காரணமாக கடந்த பிப்ரவரி மாதத்திலிருந்து மார்ச் மாதம் வரையான காலப்போக வேளாண்மை 15.7 வீதத்தால் குறைவடைந்துள்ளதாக தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவரவியல் திணைக்களம் தெரிவிக்கிறது. காலப்போக வேளாண்மையில் பயிரிட முடியுமான வயல் நிலங்களில் 80 வீதம் சிறுபோகத்தின் போது பயிரிட எதிர்பார்க்கப்பட்டது. எனினும் இந்த முறை சிறுபோகத்தின் போது 60 வீதமான வயல் நிலங்களுக்கே நீர் பாய்ச்ச முடியும் என நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவிக்கிறது. நாட்டிற்குள் நெல்லுக்கான தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் அதனை எதிர்நோக்கும் பாதுகாப்பு வழிமுறைமைகளை அரசாங்கம் பின்பற்றும் பின்புலத்திலேயே இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக தனியார் மற்றும் அரசு துறையினர் தற்போது அரிசியை இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளனர். யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் கிணற்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட ஜெரோமி கான்சலிட்டாவின் மரணம் தொடர்பான வழக்கு விசாரணை மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் நீதிபதி பெருமாள் சிவகுமார் முன்னிலையில் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. யாழ் போதனா வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரி சிவரூபன் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் ஆஜராகி வாக்குமூலம் அளித்துள்ளார். இதனையடுத்து தீர்ப்பை அறிவிப்பதற்காக எதிர்வரும் 24ஆம் தேதி வரை வழக்கு நீதிபதியால் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தவணைக்கு வந்து நாங்க டாக்டர்கிட்ட அவர்கிட்ட அண்டை வர சொன்னதானே அவர்கிட்ட தான் முறைப்பாடு தேவைய மற்றது 24ஆம் தேதி டேட் போட்டிருக்கணும். மறைக்கல்வி கற்பிப்பதற்காக சென்றிருந்த போது அருட்தந்தையர் இருவரால் ஜெரோமி கான்சலேட்டா பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டிருந்ததாக அவரின் தாயார் சந்தேகம் எழுப்பியிருந்தார். இதனையடுத்து கான்சலேட்டாவின் மரணம் தொடர்பிலான பல்வேறு சந்தேகங்கள் வெளியாகிய நிலையில் போலீசார் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ததுடன் அது குறித்த வழக்கு விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வரலாற்று சிறப்புமிக்க ஸ்ரீ தலதா மாளிகையில் இன்று விசேட வழிபாடுகளில் ஈடுபட்டார். மல்வத்து விகாரைக்கு சென்ற ஜனாதிபதி மல்வத்து பீடத்தின் மகாநாயக்கர் திப்படுவாவை ஸ்ரீ சுமங்கல தேரரிடம் ஆசி பெற்றுக் கொண்டார். பின்னர் அஸ்கிரிய விகாரைக்கு சென்று அஸ்கிரிய பீடத்தின் மகாநாயக்கர் உடுகம ஸ்ரீ புத்தரகித தேரரையும் சந்தித்து ஆசி பெற்றுக் கொண்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவிக்கின்றது. ஸ்ரீ தலதா மாளிகைக்கு வழிபாடுகளுக்கு வருகை தந்திருந்த பக்தர்களுடன் ஜனாதிபதி கலந்துரையாடினார். ஆட்கடத்தல் செயற்பாடுகளுக்கு வழிவகுக்கும் வகையிலான எந்தவொரு தகவலையும் வெளியிடாமையினால் தமது முயற்சி வெற்றி பெற்றுள்ளதாக ஆஸ்திரேலிய வெளிவிவகார அமைச்சர் ஜூலி பிஷப் தெரிவிக்கின்றார். இதேவேளை நாட்டிலிருந்து சட்டவிரோதமாக புகலிடம் கோரி வேறு நாடுகளுக்கு மக்கள் செல்வதற்கான எவ்வித தேவையும் இல்லை என கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் ஜயந்த பெரேரா கூறியுள்ளார். தமது பொறுப்பில் உள்ள புகலிட கோரிக்கையாளர்கள் 153 பேரையும் மீண்டும் திருப்பி அனுப்பும் நோக்கம் ஆஸ்திரேலிய அரசாங்கத்துக்கு இல்லை என அந்த நாட்டு ஊடகங்கள் நேற்று செய்தி வெளியிட்டிருந்தன. இந்த விவகாரம் அந்த நாட்டின் நீதிமன்றத்தில் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது 37 சிறுவர்கள் உள்ளிட்ட 153 புகலிட கோரிக்கையாளர்கள் ஆழ்கடலில் உள்ள ஆஸ்திரேலியாவின் சுங்கப்படகொன்றில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டதாக அந்த ஊடக செய்திகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளன. இதேவேளை 153 புகலிட கோரிக்கையாளர்கள் தொடர்பில் எவ்வித கருத்துக்களையும் தம்மால் கூற முடியாது என ஆஸ்திரேலிய வெளிவிவகார அமைச்சர் ஜூலி பிஷப் பிபிசிக்கு தெரிவித்துள்ளார். This is a matter part heard before the court, Chris, and I'm not going to comment on matters that are in the midst of it. இந்த விவகாரம் தற்போது நீதிமன்றத்தில் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறது. நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படும் ஒரு விடயம் தொடர்பில் என்னால் எதனையும் கூற முடியாது. ஆட்கடத்தலை தடுக்கும் விடயங்கள் ஜெனரல் கேம்பலின் கட்டளையின்படியே எமது வலயத்தில் இடம்பெறுகின்றன. எனவே ஆட்கடத்தலுக்கு வழிவகுக்கும் வகையிலான எந்த தகவலையும் எம்மால் வெளியிட முடியாது. அதன் காரணமாகவே தற்போது எமது செயற்பாடுகள் வெற்றியளித்துள்ளன. Has been not to provide with the people smugglers with information that they use to ply their trade. இதேவேளை 153 புகலிட கோரிக்கையாளர்கள் தொடர்பில் கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் ஜயந்த பெரேரா இன்று கண்டியில் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு விசேட செவி ஒன்றை வழங்கினார். இலங்கை தற்போது அபிவிருத்தி அடைந்துள்ளது. இலங்கையில் வாழ முடியும் என்பதனை ஆஸ்திரேலிய பிரதமர் கூட அண்மையில் கூறியிருந்தார். அதன் காரணமாகவே அங்கு சென்ற 41 பேர் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர். இலங்கையில் பாதுகாப்பாக வாழ முடியும் என்பதை அவர்கள் கூறியுள்ளனர். எனவே நாட்டின் தற்போதைய நிலைமையை பலரும் அறிந்துள்ளனர். ஆகவே புகலிடம் கோரி வேறு நாடுகளுக்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை. உண்மையில் இலங்கையிலிருந்து சென்றவர்கள் அங்கிருந்து தொடர்பு கொள்வதில்லை. அவர்கள் வேறு நாடொன்றில்
இருந்து சென்றவர்கள். அதனால் நமக்கு எந்தவித தொடர்பும் இல்லை. இந்த புகலிட கோரிக்கையாளர்களை மீண்டும் பொறுப்பேற்க தயாராக உள்ளீர்களா என வெளிவிவகார அமைச்சில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் பிரதி வெளிவிவகார அமைச்சர் நியோமால் பெரேராவிடம் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். 41 பேரை நாம் பொறுப்பேற்றோம். இலங்கையர்கள் என அவர்கள் உறுதி செய்யப்பட்டால் அவர்களை பொறுப்பேற்க நாம் தயாராக உள்ளோம். இதேவேளை கிறிஸ்துமஸ் தீவில் முகாம் ஒன்றில் தங்கியுள்ள 14 புகலிட கோரிக்கையாளர்கள் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக கூறப்படும் சம்பவத்தை அடுத்து அங்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவில் பிறந்த தமது பிள்ளைகளை அந்த நாட்டில் பதிவு செய்யுமாறு வலியுறுத்தி தற்கொலை செய்து கொள்வதாக சில பெண்கள் கூறியதனை தொடர்ந்து 24 மணித்தியாலங்களும் பாதுகாப்பு அதிகாரிகளினால் அந்த முகாம் கண்காணிக்கப்படுவதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. No Australian government should be subjected. தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத புகலிட கோரிக்கையாளர்களை ஆஸ்திரேலிய அரசாங்கம் பொறுப்பேற்காவிட்டால் தம்மை காயப்படுத்திக் கொண்ட சில சம்பவங்களையே காணக்கூடியதாக இருக்கும் என கூறுகின்றனர். ஆனால் இவ்வாறான அச்சுறுத்தல்களுக்கு புத்தி சாதுரியமான ஆஸ்திரேலியர்கள் ஒருபோதும் விரும்ப மாட்டார்கள் என்றே நான் நினைக்கின்றேன். மீரிகம போலீஸ் நிலையத்திற்குள் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் வசமிருந்த துப்பாக்கி தவறுதலாக இயங்கியதால் ஒருவர் காயமடைந்துள்ளார். துப்பாக்கியின் ரவைகளை சோதனையிட முற்பட்ட சந்தர்ப்பத்தில் இவ்வாறு இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன தெரிவித்தார். துப்பாக்கி தவறுதலாக இயங்கிய சந்தர்ப்பத்தில் போலீஸ் நிலையத்தில் இருந்த நபர் ஒருவரே இவ்வாறு காயங்களுக்குள்ளாகியுள்ளார். காயங்களுக்குள்ளான நபர் தற்போது வத்துப்பிட்டிவெல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார். வாகன விபத்தொன்று தொடர்பில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக போலீஸ் நிலையத்தில் இருந்த ஒருவரே இவ்வாறு காயங்களுக்குள்ளாகியுள்ளார். எனது முச்சக்கர வண்டியில் மோட்டார் சைக்கிள் ஒன்று மோதியது. போலீசார் முச்சக்கர வண்டியையும் மோட்டார் சைக்கிளையும் போலீஸ் நிலையத்துக்கு கொண்டு சென்றனர். நான் நேற்று இரவு முதல் போலீஸ் நிலையத்தில் இருந்தேன். காலையில் நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்வதற்காக வெளியில் அமர வைத்தார்கள். 10 நிமிடங்களில் சத்தம் கேட்டது. பின்னர் எனது கால் உணர்வற்றதாக இருப்பதை நான் உணர்ந்தேன். எவ்வாறு என்று தெரியவில்லை. சத்தம் மாத்திரமே எனக்கு கேட்டது. இந்த சம்பவம் தொடர்பில் போலீஸ் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. மெரிகான போலீசாரால் பாணந்துறை பகுதியைச் சேர்ந்த இளைஞர் தாக்கப்பட்டதாக கூறப்படுகின்ற சம்பவம் தொடர்பில் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒருவர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன தெரிவிக்கின்றார். சட்டத்திட்டங்களுக்கு அமைவாக அவரை அடையாளம் காண்பதற்காகவும் மேலதிக சாட்சியங்களை பெற்றுக் கொள்வதற்காகவும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். விசாரணைகளை மேற்கொண்டு அதற்கு பொறுப்பானவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என அண்மையில் போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன தெரிவித்திருந்தார். பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களில் போலீசாருக்கு எதிராக எழும் குற்றச்சாட்டுகள் குறித்த விசாரணைகளுக்கு என்ன நேர்கின்றது? ஹுங்கம பகுதியில் இடம்பெற்ற தாக்குதல் சம்பவம் தொடர்பிலான முறைப்பாட்டை ஹுங்கம மற்றும் அக்குனுகுல பேலஸ் போலீசாரினால் பெற்றுக் கொள்ளப்படாமை தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு குறித்த உத்தியோகத்தர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன தெரிவித்திருந்தார். சந்தேக நபர் ஒருவரை கைது செய்வதற்காக மினுவாங்குட போலீஸ் குழு சுற்றிவளைப்பு ஒன்றை மேற்கொண்ட சந்தர்ப்பத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்த சந்தர்ப்பத்திலும் இவர் இந்த கருத்தையை வெளியிட்டிருந்தார். பசியாலையில் கட்டளையை மீறி பயணித்ததாக தெரிவித்து இளைஞர் ஒருவர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்ட போதும் இவ்வாறான கருத்தை வெளியிடப்பட்டிருந்தது. இந்த வருடத்தின் ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரையிலான காலப்பகுதியில் போலீசாருக்கு எதிராக 335 எழுத்து மூல முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தேசிய போலீஸ் ஆணையகத்தின் செயலாளர் சட்டத்தரணி DMKP தென்னகோன் குறிப்பிட்டார். போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்காமை தொடர்பில் 145 முறைப்பாடுகள் கிடைத்திருந்ததாக தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் செயலாளர் சுட்டிக்காட்டினார். பக்கசார்பாக செயற்பட்டமை தொடர்பில் 86 முறைப்பாடுகளும் அதிகார துஷ்பிரயோகம் குறித்து 67 முறைப்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. இவற்றுள் 227 முறைப்பாடுகள் தொடர்பிலான விசாரணைகள் ஏற்கனவே நிறைவடைந்துள்ளதாக ஆணைக்குழுவின் செயலாளர் பண்டார தென்னகோன் குறிப்பிடுகின்றார். 2013ஆம் ஆண்டில் போலீசாருக்கு எதிராக 414 முறைப்பாடுகள் தேசிய போலீஸ் ஆணையகத்திற்கு பதிவாகியுள்ளது. எமக்கு முறைப்பாடு கிடைக்கப்பட்டால் அது போலீஸ் அதிகாரியினால் இடம்பெற்றிருந்தாலும் போலீஸ் சபையில் இடம்பெற்றிருந்தாலும் அதை மறைக்க முயற்சிப்பதில்லை. அது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்வோம். எனவே நாம் மாகாணங்களுக்கும் கொழும்பு களுத்துறை போன்ற மாவட்டங்களுக்கும் சிவில் அதிகாரிகளை நியமித்துள்ளோம். இதனுடன் போலீசாருக்கு தொடர்பில்லை. போலீசாரை காப்பாற்றுவதற்கு நாம் செயற்படுவதில்லை. எவருக்கேனும் அநீதிகள் இழைக்கப்பட்டிருப்பின் அது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு முடியுமான அளவில் தீர்வு ஒன்றை பெற்றுக் கொடுக்கவே முயற்சிக்கின்றோம். போலீசாருக்கு எதிராக இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவுக்கு இவ்வருடத்தின் ஜூன் மாதம் வரை 531 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. සමහර අවස්ථාවලදී නිලධාරීන් විසින්
சில அதிகாரிகளினால் தவறிழைக்கப்படும் போது அல்லது சந்தேகத்துக்கிடமான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படும் போது அது தொடர்பில் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என உயர் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இது தொடர்பில் தீர்வு கிடைக்கும் என்று பொதுமக்களும் எதிர்பார்ப்புடன் இருக்கின்றனர். இவற்றில் ஏற்படுகின்ற தாமதம் காரணமாக பாரிய பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. இந்த விடயங்களில் தாமதங்கள் ஏற்படுகின்ற போது மக்கள் தமக்கு இருக்கின்ற அதிகாரத்தை விடவும் மேலதிகமாக செல்ல முற்படுகின்ற சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. அவ்வாறான அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பது அண்மை காலமாக மிகவும் குறைவாகவே காணப்படுகிறது. முறைப்பாடுகள் குறித்து போலீசார் விசாரணைகளை மேற்கொள்வதற்கு தாமதிக்கின்ற போது மக்களுக்கு போலீசார் மீது உள்ள நம்பிக்கை இல்லாது போகின்றது. පොලිසිය සමහර වෙලාවට පැමිණිලි කෙරේ නිද්‍රාශීලී ක්‍රියාමාර්ගයක් ගැනීම තුළ ජනතාවට පොලිසිය කෙරෙහි තියෙන විශ්වාසය පළුදු වෙන්න පුළුවන්. களுத்துறை போலீஸ் அத்தியட்சகர் ரொஷான் சில்வா கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டமை சந்தேகத்தை தோற்றுவிப்பதாக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் தெரிவிக்கின்றது. அலுத்கம மற்றும் வேறுவலை சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு இந்த இடமாற்றம் வழங்கப்படவில்லை என போலீஸ் தலைமையகம் குறிப்பிட்டுள்ளது. களுத்துறை போலீஸ் அத்தியட்சகர் ரொஷான் சில்வா கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளார். அவர் கடமை நிமித்தம் மாற்றப்பட்டுள்ளாரா அல்லது தண்டனை அடிப்படையிலா? அவர் அந்த பிரதேசத்தில் நீண்ட காலம் பணியாற்றியுள்ளார். எனவே கடமை நிமித்தமாகவே அவர் இடமாற்றப்பட்டுள்ளார். சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஒருவர் தற்போது அந்த பகுதிக்கு நியமிக்கப்பட்டுள்ளார். களுத்துறை மற்றும் வேறுவழி சம்பவங்களை அடிப்படையாக கொண்டா இந்த இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது. அவ்வாறு இடம்பெறவில்லை. அலுத்கம சம்பவம் தொடர்பில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதா? தொடர்ந்தும் விசாரணைகள் இடம்பெறுகின்றன. விசாரணைகளின் நிறைவில் குற்றம் இழைத்திருந்தால் அவர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க எதிர்பார்க்கின்றோம். போலீஸ் அத்தியட்சகர் ரொஷான் சில்வா கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளமையினால் இந்த விசாரணைகளுடன் அவர் தொடர்பு படுவாரா? அவர் தொடர்பு பட மாட்டார். களுத்துறை மாவட்டத்துக்கு பொறுப்பான போலீஸ் அத்தியட்சகருக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது. அவர் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவுக்கு இடமாற்றப்பட்டுள்ளார். சீதுவையில் 3 கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான விசாரணைகள் அங்கு இடம்பெறுகின்றன. எனவே இந்த இடமாற்றம் தொடர்பில் எமக்கு சந்தேகம் எழுந்துள்ளது. நாட்டில் சட்டமும் சமாதானமும் வீழ்ச்சியடைந்துள்ளமைக்கு கடந்த கால சம்பவங்கள் சான்று பகர்வதாக ஜனநாயக தேசிய முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவிக்கின்றார். பாராளுமன்ற ஒத்திவைப்பு பிரேரணை விவாதத்தின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். நாட்டின் சட்ட ஒழுங்குகள் முழு அளவில் செயலிழந்த நிலையிலேயே உள்ளது. அனைத்து இன மக்களுக்கும் சட்ட ஒழுக்கம் உள்ள நாடு வேண்டும். ஆனால் இன்று சட்டம் ஒரு தனிநபரின் விருப்பமாகி உள்ளது. குண்டர்கள் ஆயுதங்களை ஏந்தி சுதந்திரமாக நடமாடுகின்றனர். அண்மையில் மென்வான்கோட பகுதியில் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் சிவில் பிரஜை ஒருவரை நோக்கி துப்பாக்கியை நீட்டியுள்ளார். அதனை மற்றும் ஒருவர் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். இதனை சிரச ஊடகத்தில் ஒளிபரப்பினார்கள். நீங்களும் அதனை பார்த்திருப்பீர்கள். பின்னர் அதே பிரதேசத்திலேயே ஒரு சடலம் ஒன்று மீட்கப்பட்டது. குறித்த சடலத்தை அந்த இடத்தில் வைத்து சோதனையிடாது போலீசார் இழுத்துக் கொண்டு செல்வதனை காணக்கூடியதாக இருந்தது. அந்த 2 சம்பவங்களையும் சிரச ஊடகம் ஒளிபரப்பியது. சட்டத்தை மதிக்கும் தரப்பாக இருந்தால் சம்பந்தப்பட்ட போலீஸ் உத்தியோகத்தர் தொடர்பில் விசாரணைகளை நடத்த வேண்டும். ஆனால் இன்று அதனை ஒளிபரப்பிய ஊடகங்களுக்கு எதிராக நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. நீதிமன்றத்திற்கு அவமதிப்பை ஏற்படுத்தியதாக சுட்டிக்காட்ட முற்படுகின்றனர். கொலைகளை போன்று அதனை பின்னின்று செயற்படுத்துபவர்களும் ஆபத்தானவர்களே. චෝදනා ඉදිරිපත් කරමින් විවිධ උගුල්වලට අහු කරන්න. මම මේ කියමින් තිබෙන්නේ ඝාතකය වගේම ඝාතකයන් රකින්න අය, ඝාතනයන්ට අනුබල දෙන අය විසකුරුයි, භයානකයි. රජයක් පත් කරාට පස්සේ ඒ රජයට පුළුවන්කම තියෙන්නේ වැරදි කර அரசாங்கம் அமைக்கப்பட்டதன் பின்னர் அந்த அரசாங்கத்தினால் குற்றம் செய்தவர்களை பிடித்து தண்டனை வழங்கவே முடியும். 2 கோடிக்கும் அதிகமான மக்கள் வாழ்கின்ற இலங்கையில் அனைவரையும் திருத்துவதற்கு 225 பேரால் முடியாது. நாடு தவறான பாதையில் செல்லுமாயின் அனைத்து மக்களும் அதற்கு பொறுப்பு கூற வேண்டும். அனைத்து அரசியல்வாதிகள், மத தலைவர்கள் என அனைவரும் பொறுப்பு கூற வேண்டும். සියලු දේශපාලකයන් කියන්න ඕන, සියලු ආගමික නායකයන් කියන්න ඕන, සියලු උගතුන් කියන්න ඕන. கிளிநொச்சி நகரிலிருந்து கனகபுரம் ஊடாக செல்லும் பிரதான வீதி உரிய முறையில் புனரமைக்கப்படவில்லை என பிரதேச மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வடமாகாண வீதி அபிவிருத்தி திணைக்களத்தினால் குறித்த வீதியின் புனரமைப்பு பணிகள் 2012ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டிருந்தன.
8 கிலோமீட்டர் தூரமான இந்த வீதி ஆசிய அபிவிருத்தி வங்கி மற்றும் இலங்கை அரசின் நிதியுதவியில் புனரமைப்பு செய்யப்பட்ட போதிலும் வீதியின் சில இடங்கள் சேதமடைந்து வருவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் தாம் போக்குவரத்து நடவடிக்கையில் ஈடுபடுவதில் பாரிய சிரமங்களை எதிர்நோக்கி வருவதாக பிரதேச மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். குறித்த வீதியை புனரமைத்து தருமாறு தாம் பலமுறை அதிகாரிகளிடம் கோரிக்கைகளை முன்வைத்ததினால் இந்த வீதி செப்பனிடப்பட்டதாக அவர்கள் குறிப்பிடுகின்றனர். இருந்தபோதும் புனரமைக்கப்பட்ட வீதியானது குறுகிய காலத்திலேயே சேதமடைந்துள்ளமை தொடர்பில் உரிய அதிகாரிகள் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என மக்கள் குறிப்பிடுகின்றனர். கிளிநொச்சி மாவட்டத்தில் நிலவி வரும் காணி பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான துரித திட்டம் ஒன்று காணி அமைச்சினால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் உள்ள மக்கள் யுத்த காலத்தில் பாதிக்கப்பட்டு இடம்பெயர்ந்து மீள்குடியேறியுள்ள போதிலும் காணி பிரச்சனைகள் தொடர்ந்த வண்ணமே காணப்படுகின்றன. இந்த நிலையில் காணி பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான பயிற்சி காணி ஆணையாளர் நாயகத்தின் தலைமையில் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த பயிற்சி பட்டறை கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. கிளிநொச்சி மாவட்டத்தின் 4 பிரதேச செயலாளர் பிரிவுகளின் பிரதேச செயலாளர்கள், உத்தியோகத்தர்கள் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டிருந்தனர். இதேவேளை இந்த பகுதிகளில் நிலவும் காணி பிரச்சனைகள் தொடர்பான விசேட நடமாடும் சேவையொன்றை நாளை மறுதினம் நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. காணி அமைச்சின் இந்த திட்டம் கிளிநொச்சி மாவட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள வவுனியா சின்ன பூவரசங்குளம் பகுதியில் தொல்பொருட்கள் சில மீட்கப்பட்டுள்ளன. தனியாருக்கு சொந்தமான விவசாய காணி ஒன்றிலிருந்து தொல்பொருட்கள் நேற்று முன்தினம் மீட்கப்பட்டுள்ளதாக வவுனியா மாவட்ட அரசாங்க அதிபர் பந்துல ஹரிச்சந்திர தெரிவிக்கிறார். விவசாய நடவடிக்கைகளுக்காக நிலத்தை பண்படுத்த முற்பட்ட போது பழமை வாய்ந்த சிலை ஒன்று மீட்கப்பட்டதை அடுத்து மாவட்ட அரசாங்க அதிபருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து குறித்த இடத்தில் அகழ்வு மேற்கொள்ளப்பட்டு மேலும் 3 சிலைகளும் மட்பாண்டங்கள் சிலவும் மீட்கப்பட்டுள்ளன. மீட்கப்பட்ட பொருட்கள் தொல்பொருள் திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அரசாங்க அதிபர் குறிப்பிட்டார். பண்டைய காலத்தின் மக்கள் நம்பிக்கைக்குரிய மூர்த்தி சிலைகளாக இருக்கலாம். அந்த சிலை சிதைவடைந்து காணப்பட்டது. ஆனால் சிதைவடையாத நிலையில் குடம் ஒன்று காணப்பட்டது. அதனை நாம் பொறுப்பேற்றுக் கொண்டோம். அந்த சிலை மிக பழமை வாய்ந்ததாக இருக்க வேண்டும். அதன் பின்னர் அது குறித்து யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள மாவட்ட தொல்பொருள் திணைக்களத்திடம் அறிவித்தோம். அந்த இடத்தில் மேலும் அகழ்வுகளை மேற்கொண்டால் பல வரலாற்று சிறப்புமிக்க விடயங்கள் பலவற்றை கண்டுபிடிக்க கூடியதாக இருக்கும் என நான் நினைக்கின்றேன். இப்பாகமுவ மடகல்ல வீதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மடகல பிரதேசத்தில் ஆடை தொழிற்சாலையொன்றில் ஊழியர் ஒருவர் பாதசாரிகள் கடவைக்கு அருகில் வீதியை கடந்த சந்தர்ப்பத்தில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் கூறினர். மடகலவில் இருந்து குருநாகல் நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்ஸில் குறித்த பெண் மோதியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். பஸ்ஸின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் கொக்கரெல்ல போலீசார் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். உயிரிழந்த பெண்ணின் சடலம் குருநாகல் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். எகலியகுட மிந்தான பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 20 பேர் காயமடைந்துள்ளனர். பஸ் ஒன்றும் இராணுவ வாகனம் ஒன்றும் நேருக்கு நேர் மோதி இன்று அதிகாலை 3:30 அளவில் விபத்து இடம்பெற்றதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்தது. விபத்தில் காயமடைந்தவர்கள் அவிசாவளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து தொடர்பில் எகலியகுட போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். அனுராதபுரம் புத்தளம் பிரதான வீதியில் இன்று அதிகாலை 1:30 அளவில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 3 காயமடைந்துள்ளனர். மன்னாரிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த லாரியொன்றும் புத்தளத்திலிருந்து மன்னார் நோக்கி பயணித்த லாரியொன்றும் ஒன்றுடன் ஒன்று மோதியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். இந்த விபத்து இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் லாரியொன்றுக்குள் 4 இருந்துள்ளனர். காயமடைந்தவர்களுள் ஒருவர் புத்தளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுடன் ஏனைய இருவரும் நொச்சியகம அரச வைத்தியசாலையிலும் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அடுத்து நியூஸ் லைன் தொகுப்பு. வடமேல் மாகாண முதலமைச்சரே, ஏன் சண்டை பிடித்துக் கொள்கிறீர்கள்? நான் சண்டையிட்டுக் கொள்ளும் ஒருவன் அல்ல, அடித்துக் கொள்ளும் ஒருவனும் அல்ல. ஆனால் யாராவது அடிக்க வந்தால் விட்டுக் கொடுக்கவும் மாட்டேன். அவ்வாறு சம்பவம் ஒன்று பதிவானது. ஆனால் பெரிய விபரீதம் ஏற்படவில்லை. ஹரின் பெர்னாண்டோவுக்கு நீங்கள் அடிக்கவில்லை என நீங்கள் கூறுகிறீர்கள். எனினும் நீங்கள் அவரை மோதியதாக சிலர் கூறுகின்றனர். அது உண்மையா? நான் ஹரின் பெர்னாண்டோவை மோதவில்லை. வேறு எவராவது மோதியிருக்கலாம். யாராவது மோதியதை என் மீது சுமத்தலாம்.
ඒ කියන්නේ ඔබතුමා ගැහුවෙත් නෑ හැපුවෙත් නෑ. ගැහුවෙත් නෑ හැපුවෙත් නෑ. ඔබතුමාට කිසි තුවාලයක් අපිට உங்களுக்கு எந்த காயமும் ஏற்படவில்லை. நீங்கள் இங்கு நலமாக இருக்கிறீர்கள். ஆனால் காயம் ஏற்படும் வகையில் சண்டை இடம்பெற்றதாக அறிய கிடைத்துள்ளது. මම නම් මට ප්‍රශ්නයක් නෑ. මම එකයි කිව්වේ මම ඊට බහැලා වැඩ කරනවා. எனக்கு பிரச்சனை இல்லை. நான் வெளியே சென்று பணியாற்றும் ஒருவர். அடித்தால் அவர் பாராளுமன்றம் செல்ல வேண்டும் அல்லவா? ஏன் வரவில்லை என்பதே பிரச்சனை. අපි නම් අපි තුවාල වුණොත් நாம் காயமடைந்தால் வீட்டில் இருப்போம் அல்லது வைத்தியசாலையில் அனுமதி பெறுவோம். அவ்வாறுதான் வளமையாக இடம்பெறும். என்ன நடந்தது என்பதை இறுதியில் மக்கள் தீர்மானிப்பர். සාකච්ඡාව ආවේ අපි ඇත්තටම එතන විවාද සම්පන්න விவாதம் ஒன்றுக்கே நாம் அங்கு சென்றோம். குறிப்பாக நாட்டின் தற்போதைய அரசியல் பிரச்சனைகள் தொடர்பில் பேசினோம். இதன்போது பல்வேறு விடயங்கள் எடுத்துக் கூறப்பட்டன. குறிப்பாக எதிர்க்கட்சிகளிலிருந்து அரசாங்கத்துக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. குடு அரசாங்கம், எத்தனோல் அரசாங்கம், ஊழல் மிகு அரசாங்கம் என பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. එහෙම කියනවා නම් හරියට ඒක ඔප්පු කරලා පෙන්වන්න ඕනේ සොරංග. ඔහු කතා කරපු වෙලාවේ මම එක විනාඩියක්වත් ඔහුට බාධා කරේ නැහැ. ඉතාලම සංයමයෙන් මම ආගෙන හිටියා. அவர் பேசிய போது நான் ஒரு நிமிடம் கூட அவருக்கு இடையூறு விளைவிக்கவில்லை. மிகவும் அமைதியாக கேட்டுக் கொண்டிருந்தேன். எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது நான் உரிய முறையில் பதில் வழங்கினேன். வழமையாக அவ்வாறு இடம்பெறும். ஆனால் நான் பதில் வழங்கும் எவ்வேளையிலும் அவர் மிகவும் மோசமான முறையில் எனக்கு பல்வேறு குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தார். மிகவும் மோசமான முறையில் சொற்பிரயோகங்களை பயன்படுத்தினார். ஏன் அவ்வாறு செயற்படுகின்றார் என்பது எமக்குள்ள பிரச்சனையாகும். அவரது அரசியல் அடாவடித்தனமாக இருக்கலாம். எனினும் நான் அவ்வாறான ஒருவன் அல்ல. ප්‍රශ්නේ ඔහුගේ දේශපාලන රස්තියාදුකාර දේශපාලනය වෙන්න පුළුවන්. මම මගේ රස්තියාදුකාර දේශපාලනඥයෙක් නෙමෙයි. මම මේ වචන පාවිච්චි කරන්නේ නැහැ විවාදයක් ඇතුලේ. දයාසිරි මන්ත්‍රීතුමා තවදුරටත් කියන්නේ මන්ත්‍රීවරු ගහගත්තේ නැහැ කියලා. මම කියන්නේ මං අපි ගහගත්තේ නැහැ. நாம் சண்டை பிடிக்கவில்லை. கடும் வாத பிரதிவாதங்கள் ஏற்பட்டன. அதனை தவிர தாக்குதல் மேற்கொள்ளப்படவில்லை. මුස්ලි ප්‍රහාරයකට ගියේ නැහැ කියලා තමයි මම කියන්නේ. ඔබතුමා හොඳට මුස්ලි ප්‍රහාර දන්නවා. අපි කියනවා හරින් ප්‍රනාන්දු මන්ත්‍රීතුමාට දයාසිරි ජයසේකර பார்லிமென்ட்ல හිටපු மந்திரிතුமா ஹரின் பெர்னாண்டோவுக்கு நான் ஒன்றை கூற வேண்டும். அன்று ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்த தயாசிரி ஜெயசேகர ஐக்கிய தேசிய கட்சிக்கு கடன் இல்லை. ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினரை ரணில் விக்ரமசிங்கவுக்கு முன்பாக வைத்துவிட்டு அவர் வெளியேறினார். அவர் முதுகெலும்புடன் செயற்பட்ட ஒருவர். எனவே நான் ஹரின் பெர்னாண்டோவுக்கு சவால் விடுக்கின்றேன். මම අභියෝග කරනවා හරින් ප්‍රනාන්දු මන්ත්‍රීතුමාට ඔය රූපවාහිනිය වලට ඇවිල්ලා චණ්ඩිපාට් දානවට වැඩිය කොන්ද පණ දින മന്ത്രിවරයෙක් නම් පාර්ලිමේන්තුවෙන් ඉල්ලා ආස් වෙන්න. ඌව පළාත් සභාවේ මහ ඇමති අපේක්ෂකයා වෙන්න UNP එකේ. අන්න අභියෝගේ බාර ගන්න. අරගෙන එන්න රූපවාහිනී නාලිකාවකට. ඇවිල්ලා එන්න විවාදෙට. විවාදේ නෙවෙයි නම් තව අතින් පයින් ඒවට එන්න ලෑස්ති නම් ඒකටත් එන්න. මම ලෑස්ති ඒකටත් ඕනම වෙලාවක. உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டியின் இறுதிப் போட்டி நெருங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் ரசிகர்கள் இறுதிப் போட்டிக்கு தயாராகிக் கொண்டிருக்கின்றார்கள். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. மீண்டும் சந்திக்கலாம் நியூஸ் ஃபர்ஸ்டின் டுநைட் செய்திகளுடன். வணக்கம்.